கடகம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக செய்த தியாகங்கள் யாவும் மதிக்கப்படாமலே போய்விட்டது. நீங்கள் எதிர்பார்க்காத சில சூழ்நிலைகளும் எதிர்பார்க்காத சில விஷயங்களும் உங்களுடைய குடும்பத்திற்குள்ளே நடந்திருக்கும். ஆனால் நீங்கள் நிறைய தியாகங்களை செய்திருப்பீங்க, நிறைய விட்டு கொடுத்துருப்பீங்க. ஆனால் அது யாருக்குமே தெரியவே தெரியாது. நீங்கள் என்னதான் செய்து கொடுத்தாலும் நீ எங்களுக்காக என்னதான் செய்துவிட்டாய் பெரியதாக அப்படின்னு உங்களிடமே கேட்டு உங்களுடைய மனதை கவலைக்கிடமாக ஆளாக்கிய ஒரு குடும்பமும் உங்களுடைய குடும்பமாக மட்டுமே தாங்க இருக்கும். கடகம் ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானமாகும். உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் என்பதால் குடும்ப உறுப்பினர்களின் மகிழ்ச்சிக்காக உங்களது சொந்த ஆசைகள், கனவுகள், தூக்கங்கள், சுகபோகங்கள் என அனைத்தையுமே நீங்கள் தியாகம் செய்வதில் உங்களுக்கு நீங்களாக மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். கடந்த காலங்களில் குடும்பஸ்தானத்தில் அசுப கிரகங்களின் நிழல் படிந்திருந்தால் நீங்கள் இரத்தம் சிந்தி உங்களை மெழுகுவர்த்தியாய் உதிக்க செய்து குடும்பத்தை உயர்த்திய தியாகங்கள் யாவுமே எதுவுமே அங்கு மதிக்கப்படாமலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே தான் இருந்தது. இதை நீ குடும்பத்திற்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்வாய்? இதில் என்ன பெரிய தியாகம் இருக்கிறது என்று மிக சாதாரணமாக உங்களுடைய உழைப்பை கொச்சைப்படுத்தி பேசிய ஒரு நபர்களும் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுக்கு மிகவும் நெருக்கமான உறவினர்களுமாக மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் என்ன செய்தீர்கள், எவ்வளவு பணத்தை வீட்டிற்காக நீங்கள் கொடுத்தீங்க, எந்த அளவுக்கெல்லாம் உங்களுடைய உடலை வற்புறுத்தி வேலை செய்து குடும்பத்தை பாதுகாத்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னு எதையுமே அறியாமல் உங்களுடைய குடும்பமானது இருப்பார்கள். அதனால் உங்களுக்குள்ள ஒரு கோபம் வந்துவிடும். என்னடா நம்ம குடும்பத்துக்காகத்தான் உழைக்கும், நமக்காக கூட ஒரு கூட எடுத்தது கிடையாது, இருப்பினும் நம்முடைய குடும்பமே நம்மளை இப்படி கேள்வி கேட்கிறது என்கிற மாதிரியான பல கவலைகளும் பல கஷ்டங்களும் உங்களுடைய மனதிற்குள்ளே ஓடிக்கொண்டே தான் இருக்கும். நீங்கள் செய்த நன்மைகளை எல்லாம் மறந்துவிட்டு எப்போதோ தெரியாமல் செய்த ஒரு சிறிய தவறை பிடித்து கொண்டு உங்களை குற்றவாளியாக குடும்பத்தினர் முன்னிறுத்திய அந்த ஒரு நிமிடம் யாருக்காக நாம் இத்தனை தியாகங்களை செய்தோம் என்று உங்களுடைய நெஞ்சமானது கதறி துடித்திருக்கும். நம்ம தியாகங்களை செய்து விட்டோம், நம்ம செய்யாமல் இருந்திருந்தோம் அப்படின்னா நம்மளை பற்றி அவர்களுக்கு தெரிய வந்திருக்கும் என்றும் உங்களுடைய மனதுக்குள்ள சின்ன சின்ன கவலைகளும் சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்கள் யோசித்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். அதே போல் உங்களுடைய உறவினர்களால் உங்களுக்குள்ள மனவேதனையானது ஏற்பட்டிருக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்பது சத்துருஸ்தானம் மட்டும் கிடையாது, பங்காளி மற்றும் உறவினர்களின் பகைமையையும் குறிக்கும் இடமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். நீங்கள் நல்ல நிலையில் இருந்தபோது உங்களிடம் ஒட்டி கொண்டு உங்களது உழைப்பையும் பணத்தையும் சுவைத்த உறவினர்கள் கிரகங்களின் அசுப சுழற்சியால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வந்தபோது தங்களுடைய வஞ்சக முகத்தை காட்டி வெளியில் பேசவோ ஆரம்பித்திருப்பார்கள். நீங்கள் வாழும் சமூகத்திலேயே உங்களை பற்றி தவறான வதந்திகளை பரப்புவது, உங்களது பொருளாதார சரிவை கண்டு எள்ளி நகையாடுவது, உங்களுடைய பிள்ளைகளை பற்றி அவதூறு பேசுவது என பல வழிகளில் உங்களுக்கு அளவற்ற மனவேதனையை தந்து கொடுத்த நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. வெளியில் நல்லவர்கள் போல நடித்து கொண்டு உங்களுக்குள்ள குளிப்பறித்த அந்த சொந்தங்களின் வஞ்சக அரசியலை நீங்கள் உணர்ந்த அந்த ஒரு தருணம் மனித உறவுகளின் மீதே உங்களுக்கு ஒரு மாபெரும் வெறுப்பை ஏற்படுத்தியும் கொடுத்தது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே சேமிப்பை சேர்த்து வைத்திருப்பீங்க, அது கரைந்து போயிருக்கும். தனக்காரகனான குரு பகவான் மறைவு ஸ்தானங்களில் சஞ்சரித்த போதும், ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சனியின் பார்வை விழுந்த போதும் நீங்கள் கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேமித்து வைத்திருந்த பணம் அனைத்தும் உங்களை அறியாமலேயே கரைந்து போயிருக்கும். பிள்ளைகளின் கல்வி, அவசர மருத்துவ செலவுகள் அல்லது யாரோ ஒருவரின் கஷ்ட கதையை கேட்டு இறக்கப்பட்டு நீங்கள் கொடுத்த கைமாற்று கடன்கள் என பணம் வந்த வழி தெரியாமல் போன வழி, தெரியாமல் வீண் விரயமான நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருக்கும். நீங்கள் கொடுத்த பணம் இன்னமும் உங்களை தேடி திரும்ப கூட வந்திருக்காது. நான் நாளைக்கு கொடுத்து விடுவேன் என்ற ஒரு ஒத்தை வார்த்தை சொன்னதால் மட்டுமே நீங்கள் பணத்தை கொடுத்துருப்பீங்க. அந்த ஒத்த வார்த்தையை நம்பி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பல விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையவே தொலைத்த ஒரு நபராகவும் நீங்களாக மட்டுமே தாங்க இருப்பீங்க. எதிர்கால பாதுகாப்பிற்காக சேர்த்து வைத்தோமே என்று ஒரு அவசர தேவைக்கு கூட கையில் ஒரு பைசா இல்லாமல் இப்படி நடுத்தருவில் நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது என்று நீங்கள் கையை பிசைந்து தவித்த நாட்கள் பல இருக்கும். பொருளாதார ரீதியாக உங்களை ஒடுக்கிய இந்த ஒரு சேமிப்பு கரைவு உங்களை மன ரீதியாக உடைத்து எறிந்திருக்கும். நீங்களே நினைத்து பார்த்துருக்க மாட்டீங்க. மற்றவங்களை நம்பி நம்ம எந்த விதமான காரியங்களையும் செய்யக்கூடாது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டிருக்கும். நீங்கள் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைத்து தான் பணத்தை கொடுத்தீங்க, ஆனால் அவர்களுக்கு அந்த ஒரு எண்ணங்கள் இல்லாமல் போய்விட்டது என்று உங்களுடைய மனதுக்குள்ள சின்ன சின்ன வெறுப்புகளும் சின்ன சின்ன
கோபங்களும் சில மனிதர்களின் மீது இருந்து கொண்டே தான் இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய குடும்பத்தில் அமைதி என்பது நிலைக்க ஆரம்பிக்கும். கடகம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்திலும் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திலும் ஏற்பட்ட கிரகங்களின் சுப மாற்றங்களால் நீண்ட நாட்களாக நிலவி வந்த சண்டை சச்சரவுகள் முற்றிலுமாக ஓடி தானாகவே விலகவும் ஆரம்பிக்கும். சதா சர்வ காலமும் வாக்குவாதங்களும் தேவையற்ற மனஸ்தாபங்களும் நிறைந்திருந்த உங்களுடைய இல்லத்தில் இனி ஒரு பிரம்மாண்டமான அமைதியும் லட்சுமி கடாட்சமும் குடியேறப் போகிறது என்பதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தெரிந்து கொள்வீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் பாசத்தோடும் விட்டு கொடுக்கும் மனப்பக்குவத்தோடும் பழகக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படும். உங்களை ஒரு காலத்தில் தப்பாக புரிந்து கொண்டு ஒதுக்கி வைத்த சொந்த பந்தங்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து உங்களிடம் பாசத்தோடு பழகக்கூடியவர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வருவார்கள். இல்லத்தில் எப்போதும் செறிப்பொழிவும் நேர்மறை ஆற்றலும் நிறைந்து ஒரு திருவிழா போன்ற மகிழ்ச்சியான சூழல் நிலைத்திருப்பதை நீங்கள் உங்களுடைய கண்களாலேயே காணவோ ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய தாயாரின் ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முன்னேற்றத்தை தேடி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடு என்பது மாத்ருஸ்தானம் எனப்படும் தாயை குறிக்கும் இடமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். உங்கள் ராசிநாதன் சந்திரனும் தாய்க்காரகனை இதுவரைக்கும் ஆவார். இந்த நற்காலத்தில் உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியம் வெகுவாக மேம்படுவதுடன் உங்களுடனான அவர்களின் பாசப்பிணைப்பு பன்மடங்கு அதிகரிக்கும். உங்களது முன்னேற்றத்திற்காக உங்களின் தாய் மனதார வழங்கும் ஆசீர்வாதம் ஜாதகத்தில் இருக்கும் எப்பேற்பட்ட தோஷங்களையும் தவிடு பொடியாக்கி உங்களை வெற்றியின் உச்சிக்கு அழைத்து செல்லக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுக்கும். தாயின் வழியில் இருந்த பூர்வீக சொத்து விவகாரங்கள் சுமூகமாக முடிந்துவிடும். அவர்களின் ஆலோசனையை கேட்டு நீங்கள் தொடங்கும் எந்த ஒரு புதிய காரியமும் உங்களுக்கு மாபெரும் புகழையும் பொருளாதார ரீதியாக பிரம்மாண்டமான வளர்ச்சியும் தேடி கொடுத்து போதுமான அளவுக்கு நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உருவாக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் சந்திரனின் அருளால் மன நிம்மதி என்பது அதிகரிக்கும். உங்கள் ராசிநாதனான சந்திர பகவான் மனோகாரகன், அதாவது மனிதனின் மனதை கட்டுப்படுத்துவர் அவராக மட்டுமே இருப்பார். அவர் உங்களுடைய லக்னத்திலும் தனஸ்தானத்திலும் சுபத்துவம் பெற்று பலம் பெறும் இந்த நற்காலத்தில் கடந்த காலங்களில் உங்களை வாட்டி வதைத்த கடுமையான மன அழுத்தம், நெஞ்சு படப்படப்பு மற்றும் இரவில் தூக்கமில்லாமல் தவித்த நிலைகள் யாவும் காணாமல் போகும். இது எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு போகவும் வைப்பார். கடலில் ஏற்பட்ட புயல் ஓய்ந்து அமைதியாவது போல உங்களுடைய மனதில் ஒரு பிரம்மாண்டமான தெளிவும் பேரமைதியும் மன நிம்மதியும் பிறக்கவும் ஆரம்பிக்கும். இதையும் நேர்மறையாக எதிர்கொள்ளும் மனோபலம் உங்களுக்குள்ள உண்டாகவும் ஆரம்பித்துவிடும். உங்களை சுற்றி எப்போதும் ஒரு மகிழ்ச்சியான சூழல் நிலவுவதால் மன அமைதியுடன் கூடிய நிம்மதியான உறக்கத்தை நீங்கள் அனுபவிக்கவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எது வேண்டும் எது வேண்டாம் என அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே முடிவெடுப்பீங்க. அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படும். இதெல்லாம் ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதை நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். தப்பாக புரிந்து கொண்டு ஒதுக்கி வைத்த சொந்த பந்தங்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து உங்களிடம் பாசத்தோடு பழகக்கூடியவர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வருவார்கள். இல்லத்தில் எப்போதும் செறிப்பொழிவும் நேர்மறை ஆற்றலும் நிறைந்து ஒரு திருவிழா போன்ற மகிழ்ச்சியான சூழல் நிலைத்திருப்பதை நீங்கள் உங்களுடைய கண்களாலேயே காணவோ ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய தாயாரின் ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முன்னேற்றத்தை தேடி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடு என்பது மாத்ருஸ்தானம் எனப்படும் தாயை குறிக்கும் இடமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். உங்கள் ராசிநாதன் சந்திரனும் தாய்க்காரகனை இதுவரைக்கும் ஆவார். இந்த நற்காலத்தில் உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியம் வெகுவாக மேம்படுவதுடன் உங்களுடனான அவர்களின் பாசப்பிணைப்பு பன்மடங்கு அதிகரிக்கும். உங்களது முன்னேற்றத்திற்காக உங்களின் தாய் மனதார வழங்கும் ஆசீர்வாதம் ஜாதகத்தில் இருக்கும் எப்பேற்பட்ட தோஷங்களையும் தவிடு பொடியாக்கி உங்களை வெற்றியின் உச்சிக்கு அழைத்து செல்லக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுக்கும்.
தாயின் வழியில் இருந்த பூர்வீக சொத்து விவகாரங்கள் சுமூகமாக முடிந்துவிடும். அவர்களின் ஆலோசனையை கேட்டு நீங்கள் தொடங்கும் எந்த ஒரு புதிய காரியமும் உங்களுக்கு மாபெரும் புகழையும் பொருளாதார ரீதியாக பிரம்மாண்டமான வளர்ச்சியும் தேடி கொடுத்து போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உருவாக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் சந்திரனின் அருளால் மன நிம்மதி என்பது அதிகரிக்கும். உங்கள் ராசிநாதனான சந்திர பகவான் மனோகாரகன், அதாவது மனிதனின் மனதை கட்டுப்படுத்துவர் அவராக மட்டுமே இருப்பார். அவர் உங்களுடைய லக்னத்திலும் தனஸ்தானத்திலும் சுபத்துவம் பெற்று பலம் பெறும் இந்த நற்காலத்தில் கடந்த காலங்களில் உங்களை வாட்டி வதைத்த கடுமையான மன அழுத்தம், நெஞ்சு படபடப்பு மற்றும் இரவில் தூக்கமில்லாமல் தவித்த நிலைகள் யாவும் காணாமல் போகும். இது எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு போகவும் வைப்பார். கடலில் ஏற்பட்ட புயல் ஓய்ந்து அமைதியாவது போல உங்களுடைய மனதில் ஒரு பிரம்மாண்டமான தெளிவும் பேரமைதியும் மன நிம்மதியும் பிறக்கவும் ஆரம்பிக்கும். இதையும் நேர்மறையாக எதிர்கொள்ளும் மனோபலம் உங்களுக்குள்ள உண்டாகவும் ஆரம்பித்துவிடும். உங்களை சுற்றி எப்போதும் ஒரு மகிழ்ச்சியான சூழல் நிலவுவதால் மன அமைதியுடன் கூடிய நிம்மதியான உறக்கத்தை நீங்கள் அனுபவிக்கவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எது வேண்டும் எது வேண்டாம் என அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே முடிவெடுப்பீங்க. அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படும். இதெல்லாம் ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காமல்